நான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறேன். உங்க வாழ்க்கையில எத்தனை தடவ உங்களோட முயற்சிய கைவிட்டுறலான்னு நீங்க உங்களுக்கு நடந்திருந்தா முக்கியமா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தனியாளா இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிறத விடைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சைனே இது. ஹாரி பாட்டர் ஸ்டோரியை எழுதின ஆர்கே ரவுலிங் அப்படிங்கிறவங்க அவங்க புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 12 பப்ளிஷர்ஸ்ட்ட போனாங்க. எல்லாருமே அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்காக அவங்க நின்றுடலை. தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க லைஃபே தலைகீழாக மாறுது. அவங்க லைஃப் உடையினாலும் அவங்க எழுதுறத நிறுத்தவே இல்லை. ஏன்னா அவங்களோட ஸ்டோரியில் அவங்க நம்பிக்கை வச்சு இன்னைக்கு இந்த உலகத்திலேயே அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் ஆதர் இந்த ஹிஸ்டரி. இந்த ஸ்டோரி வெறும் இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கனால என்ன அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உயிருள்ள சாட்சியங்கள். தவறா போகும்போது நீங்க எப்பவுமே தோல்வி அடைகிறது இல்ல, மாறா விஷயங்களை நீங்க கைவிடும் போதுதான் தோல்வியை சந்திக்கிறீங்க. என்னால முடியவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற நேரத்துல எப்படி உங்க வாழ்க்கைய முன்ன கொண்டு செல்ல தொடங்குங்க. நீங்க செய்ய போற விஷயம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு சின்ன விஷயத்தை செய்ய முடிஞ்சாலும் உங்க கனவுக்கு நேரான ஒரு காரியத்தை செய்யுங்க. அது நிச்சயமா ஒரு நாள் பெருசா மாறும். நேர்மறையானவங்களை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற எதிர்மறையாளர்கள் இருந்தா உங்களை இன்னும் மட்டம் தட்டி கீழே தான் கொண்டு போய் பார்ப்பாங்க. அதனால எப்பளும் நீங்க நேர்மறையான பீப்புள்ஸை மட்டுமே இந்த பாதையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா இது வெறும் கனவு இல்லை, இது ஒரு வாழ்க்கையோட லட்சியம். இதோட முடிஞ்சு போகல. இந்த நேரம் அது கடினமான நேரமாக இருக்கலாம். ஆனா நீங்க கடைசியில் அச்சீவ் பண்ண போறது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் வழி கடினமாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லாதது. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகும் வெற்றி என்றுமே நிரந்தரமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.